வருகிற வழியில விநாயகர் பெருமான் இருக்கிறார். அவருடைய திருநாமம் செங்கலின் விநாயகர். இந்த அருமையான இந்த தடான் அந்த ஊர் பூரா சுற்றி வர குழந்தான். இந்த முன்னாள் கோயிலுக்குனால ஒரு குளம் இருக்கு. அதையும் நாங்கள் திருப்பணி செய்ய நினைச்சோம், வழிதான் போச்சு. இந்த குழந்தையில பூரா அப்படியே குமுத மலர், காவி மலர், அழகான அதி மலர்கள் பூத்திருக்கு. செங்கலி என்பது அந்த குமுத மலர். அந்த மலர் நிறைந்த தளத்துல சுவாமி இருக்கிறார். அந்த மலரால் அர்ச்சனை செய்யப்பட்டவர். அதனால் செங்கலி விநாயகர். இந்த விநாயகருடைய திருவடியை மாத செல்வன சுவாமிகள் வழிபாடு செய்யும்போது அந்த பெருமானுக்கு 50 அழகான ஊழல். அந்த மாலைக்கு பேரு செங்கலியில் விநாயகர் பிழைத்தது. இந்த தளத்தை மாத செல்வன மற்றொரு சைவ ஞான கடவுள். முதல்ல ஒரு நூல் சொன்னேன், அந்த பேர் என்ன உங்களுக்கு கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க, நானே சொல்லுங்க. கலசை பதிக்கப்பட்டுள்ளார். இது கேள்வி இருக்கிறவங்க தேவையில்லை, நானே சொல்லுங்க. இரண்டாவது, இது தமிழகத்தை இல்லை, உங்க கேள்வி எடுத்துக்கோ, அதனால அதுக்கு பயப்படாதீங்க. அதனால இது புரிதமான வேலை. ஆகவே இரண்டாவதாக அப்பிரபு இந்த தளத்தில் அருள் செய்தது சென்னையில் விநாயகர் பிழைத்தது. பெரியவர்களே, தமிழ் சான்றோர்கள் பிழைத்தமிழ் இலக்கியம் பாடுவார். தமிழ் மொழியில் இருக்கிற தொழிலாள வகை பிரபந்தங்கள்ல பிழைத்தமிழ் ஒன்று. அந்த பிள்ளை நான் வழிபடுகிற சூழ்வானையோ, நான் வழிபாடு செய்கிற முருகப்பெருமானையோ சின்ன குழந்தையா, தொட்டில இருக்கிற குழந்தையாக பாதித்து தங்கள் உடல் பிழைக்கையெல்லாம் பற்றி அழகான ஒரு நூல் செய்வார். திருச்செந்தூர் முருகன் பிழைத்தமிழ். அந்த பிள்ளையை வச்சுட்டு தாளாட்டுவார். அப்ப தாளாட்டு பருவம் அந்த பிள்ளைய இடுப்பை வச்சுட்டு சாப்பிட, அதுக்காக வாயில ஊட்டும் போது நிறவை காட்டி பிள்ளைக்கு அருமையாக அமுதூட்டுகிறார். அன்று இந்த டிவியை காட்டி அமுதூட்டுகிறார். அம்பளி பருவம் என்ற பற்றி அம்பளி ஆடவாடை, அம்பளி ஆடவாடை என்று அழைக்கிறது அம்பளி பருவம். இப்படி 10 வகையான வயசு கேட்டபடி 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் அப்படியே அந்த குழந்தை வயசு கேட்டபடி அருமையாக 10 பாடல்களாக 10 பருவங்களை கொண்ட நூல் தான் பிழைத்தமிழ். கொமரகுரு சுவாமிகள் மீனாட்சிமை பிழைத்தமிழ் அருள் செய்தார். திருச்செந்தூர் பிழைத்தமிழ் அருமை முருகப்பெருமான் பிழைத்தமிழ் அருள் செய்தவர் பகழி கூச்சல் என்ற வைஷ்ணவர். தீராத வைத்தவரியை தீர்த்தார் முருகப்பெருமான். வைஷ்ணவர் மறந்துடாதீங்க. நம்ம சுவாமி வழிபாடு நம்ம அம்மாவை கொண்டுள்ளோம். அது ஒரு பக்கம். அடுத்தபடியாக இங்கே பக்கத்துல நாளைக்கு நாங்கள் சென்று விவகாரம் செய்கிற குளத்தூர். அந்த குளத்தூர்ல இதே சுவாமிகள் மாத சன்னியாச சுவாமிகள். அங்கிருக்கிற அம்பாள் திருநாமம் அமுதாம்பி. அமுதாம்பிகை பிழைத்தமிழ் ஒரு அழகான இலக்கிய அம்பாள் அங்க வச்சுதான் இருக்கிறோம். அதுல இந்த குளத்துல சுவாமிகள் ஒரு பெரிய புரட்சி செய்தார். விநாயகர் பெருமான் மேல இதற்கு முன்னால எந்த புலவர்களும் பிழைத்தமிழ் இலக்கியம் பாடல. கஷ்டம். முருகன் சின்ன பிள்ளை மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருப்பார். சிவபெருமானையும் சின்ன பிள்ளையா பாவிச்சு கற்பனையா எழுதிடலாம். அம்பாவையும் சின்ன பிள்ளையா பாவிச்சு கற்பனை எழுதுறது கஷ்டம் இல்லை. ஆனால் விநாயகர் சின்ன பிள்ளையாவும் பெரியாவும் கடவுளா வச்சு வழிபாடு சிக்க தும்பிக்கை, கொம்பு, உடம்பு ஒரு தின்சு, வயிறு ஒரு தின்சு, இதெல்லாம் வச்சு பாடுறது கஷ்டம். சுவாமிகள் ஒரு பெரிய பரிசு. இது வரைக்கும் விநாயகரை பிள்ளைத்தமிழ் பாடாம ஒதுக்கின கவிஞர்களுக்கெல்லாம் புலவர்களுக்கெல்லாம் சவால் விடுற மாதிரி ஒரு நூல் அறிவிச்சது இடம் இந்த இடம். அதனாலதான் துட்டிக்கிறதுக்கு நாங்க வந்தோம். துட்டிக்கிறதுல பாத்தீங்களா, 1 2 இந்த தளத்துல தமிழ் மொழி வரலாற்றிலேயே யாரும் சாதிக்காத சாதனையை இங்க எழுதியிருக்கிறவாக திருநாளசாமி செய்த வீரர் செங்கலி விநாயகர் பிள்ளைத்தமிழ் பாடல். இவர்களே அந்த பிள்ளைத்தமிழ் ஒரே ஒரு பாடல். அந்த பாடல் இனிமை, அதனுடைய சுவை
உள்ளத்தில் இருக்கக்கூடிய தன்மை சுவாமிகளுடைய என்ன சிவபக்தி. அந்த பெருமான் சென்னை விநாயக பெருமானி பாடி மகிழ்ந்தன் 50 பாடல. தமிழ் இலக்கியம் மரபும் இலக்கணம் என்ன சொல்லி கேட்டா, இலக்கிய இலக்கியம் செய்யும் போது ஒரு பருவத்துக்கு 10 பாட்டு பாடணும். இதான் விதி. அப்ப 10 பருவத்துக்கு 100 பாட்டு. இலக்கிய இலக்கியம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, மொத்தம் 100 பாட்டு இருக்கும். ஆனால் சுவாமிகள் அதிலேயே ஒரு புரட்சி பண்ண, ஒரு பருவத்துக்கு 10 பாட பாடாம 5 பாட்டு தான் பாருங்க. ஒரு பருவத்துக்கு 5 பாட பாருங்க. ஆனா முறையது 10 பாட்டு பாடும். மொத்தம் எத்தனை பாட்டு? சரக்கு நல்ல விலை போடும். தப்பு போட்டாலும் தனியார் அதனால 100 பாடம். ஆனால் சுவாமி அறிவிச்சு சென்னை விநாயகத்துல மொத்தமே 50 பாட்டு. ஒரு பருவத்துக்கு 5 பாட்டு. இவர் பாடியது இந்த அருமையான நூலை பிற்காலத்துல ஒரு 50-100 வருஷம் கழிச்சு தமிழ் இலக்கிய வரலாற்றுல இடம்பெற்ற ஒரு பெரிய சைவ புலவர் வித்வான் தியாகராஜ செட்டியார், திருச்சிராப்பள்ளியில் இருந்தவர். திருவாவூரை ஆதின நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்கிற மகாத்மான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையுடைய மாணவர், தலை சிறந்த மாணவர். வித்வான் தியாகராஜ செட்டியார். அவர் இந்த நூலை படிச்சுட்டு சென்னை விநாயகர் படிச்சுட்டு அதே கண்ணீர் விட்டு விடுவார். அப்புறம் சுவாமி சன்னிதி எடுத்துள்ளார். மாத சிவஞான சுவாமிகள் நல்ல சைவ இலக்கியத்துல ஒரு பெரிய புரட்சி செய்தார்கள். பருவத்துக்கு 10 பாடுவதற்கு பதிலாக 5 பாடலாக பாடி மரபை மீறினார்கள். அப்படி மரபை மீறின சுவாமிகள் 10க்கு 5 பாடுவதற்கு பதிலாக 10க்கு 15 பாடுவது விடலாம். எனக்கு நல்ல வைத்திருக்கணும் போச்சு. சுவாமியுடைய வாக்கு கேட்க கேட்க சுவையா இருக்கு. 10க்கு 5 குறைச்சிட்டாங்க. 10க்கு ஆண்டாவது ஒரு குறைச்சல் கூடாதா? 9.5 வாழானா? ஆண்டாவது கொடுக்க கூடாதா? நம்ம இருக்குமே அப்படி கேட்கிறேன். அப்படி ஒரு அருமையான பொக்கிஷம் கிடைத்த ஒரு மூச்சு சொல்லிக்கிறேன். அதனாலதான் சுவாமி எங்களை இழுத்தார். தொட்டிகளுக்கு உள்ளே வரும்போது அழகாக வாலிபால் விளையாடி கொண்டிருக்கிற வாலிபர்கள் பார்க்கிறாங்க. தொட்டிகள் ஊழல் வரும்போது வீடுகளை பார்க்க அழகான குழந்தைகள் பார்க்கிறாங்க. அந்த குழந்தைகளை பார்க்க வரல. 3 நாள் மறைச்சு பார்த்தது. முன்னாள் நான் தான் முதல் கை எனக்கு தான். எல்லாருக்கும் சந்தோஷம். முதல்ல அப்புறம் அப்புறம் நம்ம ஓடுவோம். என் மேல அவங்க காட்டினேன். பார்த்தாங்க பாருங்க காட்டான். தப்பிச்சு பிழைச்சு ஊருக்கு வந்தேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நாங்க வரல. வந்ததே பெருமாளுடைய சன்னதியில மாத சிவநாசனம் பாடினார்களே செங்கதி விநாயகத்துல. அதுல ஒரு அற்புத நூல். அது ஒரே ஒரு பாட்டை சொல்லி பிரசங்க நிச்சயமா பூர்த்தி ஆயிடும். கவலைப்படாதீங்க. சந்தேகம் தான் ஒரு 20 ரூபாய் பக்கத்துல எழுதிட்டாங்க. உன்னத்தை விட்டா சிவானந்த உருகுமடியாறு அடியார்கள் விதத்துல உருகக்கூடிய அருமையான தேர்ந்தோடு இருக்கிற விநாயகமான வருக வருகின்றன. உருகுமடியார் உள்ளமல்லூர நீ வருகும் தேர்ந்து வருக. உன்னத்தை விட்டா சிவானந்த ஒருவே வருக. அந்த பாடல் வருக வருகை என்று சுவாமியை அந்த உலகத்துல பதிய வைக்கிற மாதிரி பாடல். அந்த பாடலை